குட் ஈவினிங் சாம்பியன். நம்ம கூட சபரினா டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காங்க. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதில் ஃப்ளூயிட் மெஷினரி பார்ட் பார்க்க போறோம். ஸோ நம்ம கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணுவோம். ஏற்கனவே கொஞ்சம் கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா? Yes, sir. ஓகே, கொஸ்டின் நம்பர் 44 என்ன Yes, கேட்டிருக்காங்க? sir. In a reaction turbine, the function of a draft tube is to provide. சரி, இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டிராஃப்ட் டியூப் கேட்குறாங்க. டிராஃப்ட் டியூப் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ரியாக்ஷன் டர்பைன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இம்பல்ஸ் டர்பைன்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பெல்டான்களுக்கு டிராஃப்ட் டியூப் தேவைப்படாது, இம்பல்ஸ் டர்பைனுக்கு டிராஃப்ட் டியூப் தேவைப்படாது. ஓகே, ஸோ டிராஃப்ட் டியூபுக்கு இன்னொரு பேர். டிராஃப்ட் டியூப் வந்து என்ன பேசேஜ்? கன்வர்ஜிங் பேசேஜா டைவர்ஜிங் பேசேஜா? Diverging passage. ஆமா, டிராஃப்ட் டியூப் டீல ஆரம்பிக்குது, டைவர்ஜிங் பேசேஜ் டீல ஆரம்பிக்குது. டிக்கு டி, சரியா? பேர்லயே விட்டு வைக்கிறோம். டிராஃப்ட் டியூப் வந்து டைவர்ஜிங் பேசேஜ். ஸோ டைவர்ஜிங் பேசேஜ் அப்படின்னா it will act as a diffuser அப்படி சொல்லலாம். டிராஃப்ட் டியூபுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிரஷர் ரெக்கவரிங் டிவைஸ். Okay, sir. டிராஃப்ட் டியூப் இன்னொரு பேர் என்ன? Pressure recovering device. அப்படின்னா டிராஃப்ட் டியூபோட அவுட்புட் வந்து பிரஷர் எனர்ஜின்னு அர்த்தம். Yes, sir. பிரஷர் ரெக்கவரிங் டிவைஸ்னா டிராஃப்ட் டியூபோட அவுட்புட் என்ன இருக்கணும்? Pressure, sir. பிரஷர் எனர்ஜி. அப்ப அவுட்புட் பிரஷர் எனர்ஜினா இன்புட் என்னவா இருக்கணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி. சரியா? எப்பவுமே ஒரு எனர்ஜில இருந்து இன்னொரு எனர்ஜிக்கு டிவைஸ் வந்து கன்வெர்ட் பண்ணும். இப்ப டிஃபியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃபியூசர் வந்து கைனடிக் எனர்ஜி டு பிரஷர் எனர்ஜி. Yes, sir. வேகமா வரவனை வந்து பிரஷரா மாத்துறது தான் யாரு? டிஃபியூசரோட வேலை. Draft tube. டிஃபியூசர் என்ன Draft பண்ணுது? tube. டிராஃப்ட் டியூபும் பண்ணுது. Okay, சரியா? sir. வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் டிராஃப்ட் டியூப்? It converts kinetic energy into pressure energy, sir. பிரஷர் எனர்ஜிக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா ஃப்ளோ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஷர் எனர்ஜிக்கு இன்னொரு பேர் என்ன? Flow energy, sir. அவ்வளவுதான். இப்ப இதான் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. In the reaction turbine, the function of draft tube is reconvert the kinetic energy to flow energy. Okay, Yes, fine. sir. புரியுதா? Okay, sir. அப்ப Yes, sir. இந்த டிராஃப்ட் டியூப் பண்றதுக்கு ரிவர்ஸான வேலை, டிஃபியூசருக்கு ரிவர்ஸான வேலை. டிஃபியூசர் பண்றதை விட டிஃபியூசர் பண்ற வேலைக்கு ரிவர்ஸான வேலை பண்றவன் யார் அப்படின்னா அவன் தான் நாசல். அப்ப நாசலோட ஃபங்க்ஷன் என்ன? Which converts potential pressure energy into kinetic energy. அவ்வளவுதான். பிரஷரா இருக்கிறத ஃப்ளோவா வந்தவனை வெலாசிட்டியா மாத்துறது தான் வந்து நாசலோட வேலை. ஓகே, சோ இப்ப இந்த சில வாசகங்கள் டிராஃப்ட் டியூப் இஸ் கான்டியூட். கான்டியூட்னா க்ளோஸ்ட் பைப் தான் கான்டியூட், which connect the runner exit to the tail race. which connect the runner exit to the tail race. இப்ப டிராஃப்ட் டியூப்ல டி வந்து பிட் வந்து டைவர்ஜிங் பேசேஜ். டிராஃப்ட் டியூப்ல டி வந்து டைவர்ஜிங், ஆர் வந்து ரன்னர் எக்ஸிட். Runner exit. Okay, sir. கடைசியா உள்ள டி வந்து டெயில் ரேஸ். டிராஃப்ட்ல டி இருக்கு இல்லையா, டீனா டெயில் ரேஸ். Where the water is being finally discharged from the turbine. So turbine ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நேரா டிராஃப்ட் டியூப்ல வரும். The primary function of the draft tube is to reduce the velocity. வெலாசிட்டியை குறைக்கும். ஏன்னா கைனடிக் எனர்ஜியை வந்து என்னவா மாத்துது? பிரஷர் எனர்ஜியா மாத்துது. அப்ப வெலாசிட்டிய குறைக்கும், கம்மி பண்ணும். கம்மி பண்றதுனால தான் கைனடிக் எனர்ஜி குறையுது. கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு பிரஷர் எனர்ஜி. ஏன் கம்மி பண்ணணும் அப்படின்னா டு மினிமைஸ் த லாஸ் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி இந்த அட் அவுட். இப்ப இன்டர்வியூல ஒண்ணு கேள்வி கேட்கிறாங்க,
ஓகே, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டிராஃப்ட் டியூப்னு கேக்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? Is to reduce the velocity, sir. Reduce the velocity, convert By minimizing the loss of kinetic energy, sir. loss of kinetic energy, convert kinetic energy to pressure energy. It is also called as a pressure recovering device. It's a diverging passage. It connects the runner exit to the tail race. So Yes, sir. இத்தனை விஷயங்கள் நீ சொல்லலாம், எல்லாம் பேர்லயே விட்டு வச்சிருக்கோம். சரியா? ஒண்ணு வேணா யோசிச்சு யோசிச்சு ஆழமா சொல்லணும். அதான் இது. Okay. இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி பார்த்தாலே அப்ப இது the condition for the maximum efficiency, இது ஏற்கனவே பார்த்த கேள்விதான். என்ன ஆன்சர்? 45, sir. 45. Okay. C option, sir. Blade speed is half of the jet speed. Very good. அடுத்தது 46. In an inward flow reaction turbine, இன்வர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைனுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இன்வர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரான்சிஸ் டர்பைன். சரியா? இன்வர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரான்சிஸ் டர்பைன். இன்வர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் சொல்லுவாங்க. அதே போல அவுட்வர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைனுக்கு வந்து ஜங்ஸ்டார்ம் டர்பைன். அவுட்வர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைனுக்கு ஜங்ஸ்டார்ம் டர்பைன். Gemstop. Okay, sir. LJUNGSTORM, ஜங்ஸ்டார்ம். Okay, sir. பிரான்சிஸ் டர்பைன் வந்து வாட்டர் டர்பைன், ஜங்ஸ்டார்ம் டர்பைன் வந்து ஸ்டீம் டர்பைன். Okay, sir. சோ இதுல இன்வர்ட் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா, இப்ப வெளியில இருக்கிற சர்ஃபேஸ் பேர் என்ன அப்படின்னா பெரிபெரி. அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு பேரு பெரிபெரி. Periphery, sir. சரியா? அப்புறம் சென்டரா இருக்கிறது சென்டர் அப்படின்றது. இப்ப இதுல என்ன ஆகும்னா, இன்வர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன்னா அவுட்புட் வந்து சென்டர்ல கிடைக்கும், வெளியில இருந்து உள்ளுக்கு வரும். வெளியில இருந்து உள்ளுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வெளியில இருந்து உள்ளுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? வெளியில இருந்து உள்ளுக்கு வரும். என்டர் ஆவறது அவுட்டர் பெரிபெரி, எக்ஸிட் ஆவறது சென்டர். Okay, sir. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். Yes, sir. அப்புறம் இப்ப அடுத்த சூப்பரான கேள்வி நம்ம முன்னாடி வந்திருக்கு. சூப்பரான கேள்வி. n is proportional to N is proportional to root h. root h. Sir. அப்ப n by root h is constant. Yes, n sir. by root h is constant, that is called as unit speed. Yes, sir. n by root h equal to n suffix u. நோட் பண்ணி. Yes, sir. n by root h equal to n suffix u. அப்ப எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? டிஃபைன் யூனிட் ஸ்பீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? Ratio of speed divided by square root of head, sir. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெட் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் எப்பவுமே வந்து டென்சிட்டி, டிஃபைன் டென்சிட்டி உனக்கு ஞாபகப்படுறேன். டென்சிட்டினா என்ன அர்த்தம்? Density, mass by volume. மாஸ் பை வால்யூம். அப்ப டிஃபைன் பண்ணும்போது டென்சிட்டி இஸ் த மாஸ் Per unit volume. அப்படி சொல்றாங்கல்ல. இப்போ அப்ப யூனிட் ஸ்பீடை டிஃபைன் பண்ற பாருங்க. யூனிட் ஸ்பீட் இஸ் த ஸ்பீட் which produce unit head. Okay. அந்த h வந்து 1 ஆக்கிட்டா ரூட் 1 போட்டா என்ன வரும்? n மட்டும் தான் சார் வரும். ஆமா. அப்ப unit speed n suffix u is the speed of the turbine which produce unit head. Okay, sir. சரியா? அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் கத்துறா சொன்ன, யூனிட் டிஸ்சார்ஜ் qu equal to q suffix u equal to என்ன வரும்? Square, h square, sir. No, q proportional to Q proportional to root of h, sir. okay. அப்ப q suffix u equal to Okay, n divided by root h, sir. அது யூனிட் ஸ்பீடு. நான் இப்ப கேக்குறது யூனிட் டிஸ்சார்ஜ்.
Q suffix U equal to? Q divided by root h, sir. Very good. Super. Unit discharge is the ratio of discharge. Unit discharge is the discharge which produce under unit head. Yes, sir. அப்ப அடுத்தது யூனிட் பவர். P suffix U. P divided by root h. P divided by? P divided by root h, sir. No. Root h, sir. No. P proportional to? Okay. P proportional to h power 3 by 2, sir. P proportional to h power 3 by 2, also called as P proportional to h root h. Therefore, P by h root h equal to P suffix U. P suffix Yes, sir. equal to capital P by h root h. Yes, sir. அப்ப define unit power. It's power developed per unit. Okay, ratio of power divided by. It is the power of the turbine which produced under unit head. It is the speed of the turbine which produced under unit head. It is the discharge of the turbine which produced under unit head. Yes, sir. புரிஞ்சுதா? Yes, sir. சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனா வந்து நல்ல ஆழமா கூர்ந்து கவனிக்கணும், அப்பதான் வந்து அடுத்தது ரியாக்ஷன் டர்பைன். ஏற்கனவே பார்த்துக்கலாம். என்ன சொல்லுங்க? 48. Reconvert kinetic energy to flow energy by a gradual expansion of the flow cross section. B option, sir. Gradual expansion of flow அப்படின்னா gradual expansion of flow அப்படின்னு அர்த்தம் டைவர்ஜிங் பேசேஜ் அர்த்தம். சரியா? டைவர்ஜிங் பேசேஜ். Yes, sir. அடுத்தது An impulse turbine. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? Always operate submerged. நோ, இது வந்து ஆப்ஷன் வந்து ஆல்வேஸ் சப்மர்ஜ் வராது. ஆல்வேஸ் சப்மர்ஜ் வராது. ஏன் வராது? ஆல்வேஸ் சப்மர்ஜ்னா ரியாக்ஷன் டர்பைன் தான் ஆல்வேஸ் சப்மர்ஜ். சரியா? ஆல்வேஸ் ஆபரேட் சப்மர்ஜ் அப்படின்றது ரியாக்ஷன் டர்பைனுக்கான பண்பு. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வாசிங்க. Make use of draft tube. Draft tube reaction turbine தான் சார். சூப்பர், வெரி குட். இன்னைக்கு உங்களோட கண்டுபிடிப்பு என்னன்னா டிராஃப்ட் டியூப் வந்து ரியாக்ஷன் டர்பைன் தான் யூஸ் பண்ணுவாங்க, இம்பல்ஸ் டர்பைன் யூஸ் பண்ண முடியாது சொல்லிட்டீங்க. அப்புறம் ரியாக்ஷன் டர்பைன் தான் ஆல்வேஸ் சப்மர்ஜ்டு அப்படி சொல்லிட்டீங்க. சரி, மூணாவது பாயிண்ட். More suited for low head installation. High head installation தான் சார் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர், ஹை ஹெட் தான். தலை அப்படினாலே இம்பல்ஸ் தான். வெரி குட். அடுத்தது operates by initial complete conversion of kinetic head, sir. So initial complete conversion of kinetic head தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, சூப்பர். அடுத்தது டிஃபரன்ஸ் இங்க இருக்கு இம்பல்ஸ் டர்பைன் ரியாக்ஷன் டர்பைனுக்கும். சோ இம்பல்ஸ் டர்பைன் எப்ப யூஸ் பண்ணுவாங்க? High head and low discharge. ரியாக்ஷன் டர்பைன் low head and high discharge, sir. அதுக்கப்புறம் இம்பல்ஸ் டர்பைனோட பேசிக் பிரின்சிபல் total potential energy to kinetic energy, sir. அவ்வளவுதான். பிரஷர் இருக்கிற நாசில்னு ஒண்ணு வச்சு நாசில வச்சு இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜினா கைனடிக் எனர்ஜியா மாத்தி தான் இன்லெட்ல வச்சிருப்பாங்க. ரியாக்ஷன் டர்பைன்ல pressure energy into kinetic energy, sir, using fixed blade, sir. கைனடிக் எனர்ஜி மாத்தது எங்க நடக்குதுன்னா ஃபிக்ஸ்டு பிளேட்ல நடக்குது. அங்க நாசில் வந்து கைனடிக் எனர்ஜியா மாத்துது. ஆனா இங்க வந்து நாசில் கிடையாது, ஃபிக்ஸ்டு பிளேட்ல ஒவ்வொரு ஸ்டேஜா ஸ்டேஜ் இந்த ஃபிக்ஸ்டு பிளேட். அடுத்தது மூணாவது பாயிண்ட். no draft tube required, sir. இம்பல்ஸ் டர்பைன்ல நோ டிராஃப்ட் டியூப். இங்க ரியாக்ஷன் டர்பைன்ல draft tube required at pressure at outlet is less than atmospheric pressure. So draft tube வந்து required at a pressure at outlet. ஏன்னா pressure recovering device. ஏன்னா pressure இருந்தாதான் ஓடும். சரியா? to less than atmospheric pressure. So எப்ப draft tube தேவைப்படுதுன்னா pressure at outlet வந்து less than atmospheric pressure இருந்துச்சுங்க. atmospheric pressure ஓட லெஸ்ஸா இருந்ததுன்னா அப்ப இங்க லெஸ், atmospheric pressure அதிகமா இருக்கு.
அட்மாஸ்பரிக் பிரஷர் அதிகமா இருக்கு, அவுட்லெட்ல கம்மியா இருக்கு, அப்ப ஃப்ளோ வந்து எப்படி பேக்ல வந்து அடிக்கும். அப்ப Yes, sir. இங்க வந்து பிரஷர் அதிகப்படுத்தணும். அப்ப எப்ப டிராஃப்ட் டியூப், when you are going to use the draft tube அப்படின்னா when the pressure at the outlet of the turbine is less than the atmospheric pressure, then draft tube is Yes, needed. sir. அடுத்தது 4வது பாயிண்ட். Yes, sir. No required to submerged as pressure at displacers remains constant and equal to atmospheric pressure, sir. ஸோ இங்க வந்து சப்மர்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ரெஷர் வந்து ரிமைன் கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இங்க ஈக்குவல் டு அட்மாஸ்பியர் பிரஷர். ஆனா இங்க Yes, பாத்தீங்கன்னா சப்மர்ஜ் அட் எ பிரஷர் அட் ஆல் பிளேசஸ் தென் நாட் ஈக்குவல். பிரஷர் வந்து அட் ஆல் பிளேஸ் வந்து நாட் ஈக்குவலா இருக்கும். அதனால அட் எக்ஸிட் இட் இஸ் லெஸ் தென் த அட்மாஸ்பியர் பிரஷரா இருக்கும். ரியாக்ஷன் டர்பைன்ல லெஸ் தென் த அட்மாஸ்பியர் பிரஷரா இருக்கும். இந்த 4 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. பேசிக்கா இம்பல்ஸ் டர்பைனும் ரியாக்ஷன் டர்பைனும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4 பாயிண்ட்டும் முக்கியமான பண்புகள். அடுத்தது. Okay. Main characteristic curve of a turbine means இப்ப நமக்கு curve at நமக்கு ஸ்பீட பத்தி கர்வ் வரையும், எஃபிஷியன்சி பத்தி கர்வ் வரையும், எட்ட பத்தி கர்வ் வரையும். சரியா? இதுல வந்து எது மெயின் கேரக்டரிஸ்டிக் கர்வ் அப்படின்றதா கேள்வி. இப்ப நம்ம சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரசுனா தலைன்னு அர்த்தம். உடம்புலயே முக்கியமான பார்ட் எது? heart. தலை. அப்ப மெயின் கேரக்டரிஸ்டிக் கர்வ்னா கான்ஸ்டன்ட் எண்ட் கர்வ். சரியா? மெயின் கேரக்டரிஸ்டிக் கர்வ்னா என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் எண்ட் கர்வ். ஏன்னா எப்பவுமே தலை தான் முக்கியம். தலையில தான் வந்து என்னன்னா கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. அது மட்டும் இல்லாம மெய்யும் இருக்கு. உடம்பும் மெய் தான், ஆனா உணவும் மெய் தான். ஸோ இட் இஸ் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஒரு டர்பைனுக்கு மெயின் கேரக்டரிஸ்டிக் வரைய கர்வ்னா என்ன அர்த்தம்? எந்த பேராமீட்டர் கான்ஸ்டன்டா வச்சுக்கணும்? Constant head, sir. கான்ஸ்டன்ட். Head. அப்ப கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி கர்வுக்கு இன்னொரு பேர் இருக்கு, முஸ்டல் கர்வ். கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி கர்வுக்கு என்ன இன்னொரு பேர்னா முஸ்டல் கர்வ். Yes, sir. In general, the maximum number of jet employed in an impulse turbine without jet interference is ஜெட் இன்டர்ஃபர் ஆகாம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜெட் எத்தனை யூஸ் பண்ணா? கிரிக்கெட்ல மேக்ஸிமம் நம்பர் ரன் என்ன? 6. 6. அதே போல இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம மேக்ஸிமம் ஜெட் யூஸ் பண்ணது 6. சோ அடுத்தது Which of the following டர்பைன். okay, sir. Which of the following turbine is most efficient at part load operation? ஸோ பார்ட் லோட் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தனா, பார்ட் லோட் ஆப்ரேஷனுக்கு யார் வந்து இதுவானா அவன் வந்து கப்லான் டர்பைன் தான் பார்ட் லோட் ஆப்ரேஷன். ஏன்னா கேஏ பிஎல்ஏஎன். ஸோ கப்லான்ல பி இருக்கு இல்லையா, அந்த பி ஃபார் பார்ட் லோட். Yes, sir. கப்லான்ல இருக்கு ஏ என்ன சொன்னேன்? A axial flow turbine. ஆமா, கப்லான்ல ஏ ஒரு பிட்டு, பி ஒரு பிட்டு. ஏனா ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன், பினா சூட்டபிள் ஃபார் பார்ட் லோட் ஆப்ரேஷன், எல்னா லோ ஹெட். Okay, sir. சரியா? கப்லான்ல பேரை பார்க்கும்போது 3 பிட்டு வச்சிருக்கேன். கப்லான்ல 6 வார்த்தை, 6 வார்த்தையில 3 பிட்டு. ஏ ஃபார் Axial flow turbine. Part load operation. எல் ஃபார் Load. லோ ஹெட். சோ இங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை வாசி. கப்லான் டர்பைன் பத்தி சில தகவல் சொல்லிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? It is axial flow reaction turbine. அது நம்ம Runner of Kepler turbine. அடுத்தது 4 to 6 blades, sir. ஆமா, இப்ப கிரிக்கெட் ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்ல வந்து எந்த ரன் மேக்ஸிமம் ரன்? 4ம் 6ம் தான். சோ கப்லான் எத்தனை பிளேடு? 4 to 6 blades. 4 to 6 பிளேடு. கப்லான்ல பிளான் மட்டும் பாத்தீங்கன்னா 4, கப்லான் பாத்தீங்கன்னா 6. கப்லான்ல 2 வார்த்தை இருக்கு, பிளான் கப்லான். பிளான் எத்தனை லெட்டர் இருக்கு? 4. கப்லான்ல எத்தனை லெட்டர் இருக்கு? 6. சோ 4 to 6 பிளேடு. அடுத்தது
Runner blades of propeller turbine are fixed, but Kaplan turbine blades are adjustable. சூப்பர். கப்லான்ல 4வது விட்டுக்கிறோம். A ஃபார் ஆக்சியல் ஃப்ளோ, B ஃபார் பார்ட் லோட் ஆபரேஷன், L ஃபார் லோ லோடு. அடுத்தது ஒரு A வருது இல்லையா, அது வந்து அட்ஜஸ்டபிள் பிளேட். ஸோ 6 லெட்டர்ல 4 லெட்டர் விட்டா மாறிச்சு. சரியா? Okay, sir. பிளேட்ஸ் ஆர் அட்ஜஸ்டபிள். Okay, sir. அடுத்தது A part load high efficiency can be obtained in the Kaplan turbine. அதான் ஏன் பார்ட் லோடுக்கு சூட்டபிள்னா, பார்ட் லோடு தான் நமக்கு ஐ எஃபிஷியன்சி கிடைக்கும், அதனால தான் சூட்டபிள். ஓகே, 4 பாயிண்ட் 5 அப்ப லெட்டர்ல வேற இது பண்ணிருக்கோம். சோ கப்லான் டர்பைன் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? Axial flow turbine, part load operation, A for low because it gives low high, சரியா? suitable for part load operation because it gives high efficiency at the part load. அடுத்தது மூணாவது L for low head, sir. Low head, adjustable blades. adjustable blades. Adjustable blades. அப்ப எங்க fixed blades ஆ இருக்கும்? propeller turbine. Propeller turbine ல அது மட்டும் இல்லாம fixed blades are நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வந்து 4 to 6. சோ 5 பாயிண்ட் சொல்லிருக்கேன். கப்லான் டர்பைனா தூக்கு கேள்வி கேட்டா கூட 5 பாயிண்ட் நச்சுன்னு சொல்லணும். ஓகே okay sir. அடுத்து Okay sir. நெக்ஸ்ட் The hydraulic efficiency of a reaction turbine is the ratio of ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி பத்தி சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 எஃபிஷியன்சி சொல்லியிருக்கேன். ஒன்னு ரன்னர் எஃபிஷியன்சி, இன்னொன்னு ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. சரியா? மூணு விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாசலோட இன்புட், எனர்ஜி ஆக்சுவலி சப்ளைடு, அதான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஆக்சுவலி சப்ளைடு. ஓகே, ரெண்டாவதா இருக்கிறது வந்து ஒர்க் டன் பை த வீல், ஒர்க் டன் பை த வீல். yes sir. மூணாவது வந்து ஷாஃப்ட் பவர். ஓகே, Sir. இப்ப 2க்கும் 1க்கும் உள்ள ரேஷியோ தான் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஒர்க் டன் பை த வீலுக்கும் எனர்ஜி ஆக்சுவலி சப்ளைடு உள்ள இது வந்து ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. சரியா? Yes sir. Yes sir. அதாவது ஆக்சுவல் ஒர்க் அவைலபிள் டு டர்பைன், எனர்ஜி imparted to the wheel or work done by the wheel. Actual work available to turbine, option B பாருங்க. Actual work available to turbine to the energy imparted to the wheel, அது வந்து blade efficiency. Blade efficiency. Okay sir. Blade efficiency or diagram efficiency சொல்லுவாங்க, runner efficiency சொல்லுவாங்க. Okay sir. அடுத்தது ஆப்ஷன் A பாருங்க. Power produced by the turbine to the energy actually supplied. 3க்கும் 1க்கும் உள்ள ரேஷியோ. மூணாவது 3 to 1 shaft. Power produced by the turbine ஆனும் energy supplied by the turbine 3க்கும் 1 உள்ள ரேஷியோ வந்து overall efficiency. Overall efficiency equal to hydraulic efficiency into runner efficiency. Okay, Yes sir. சரிங்களா? சரி, Yes sir. அடுத்தது which turbine gives constant with high load condition? Yes sir. The only turbine that can be regulated for best efficiency வந்து கப்லான் தான். பெஸ்ட் எஃபிஷியன்சி Yes, sir. ஹை லோட்ல பெஸ்ட் எஃபிஷியன்சி, ஏன்னா பிளேட் வந்து இங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். Yes sir. ஆப்டிமம் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஒன்று இருக்கு, அதை வந்து ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி 4 லோடுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டாங்க. அடுத்தது வாட் டஸ் தி ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் ஹைட்ரேட் டிபெண்ட்ஸ் ஆன்? டர்பைனோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் எதை சார்ந்திருக்கும்? கண்டிப்பா ஃபார்முலா இருக்குல்ல, n√p divided by h power n√p divided by h power 5/4 sir. 5/4. அப்ப n வரும், p வரும், h வரும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது Pelton turbine has dash flow direction. இப்ப Tangential flow பெல்டான் டர்பைன்ல t இருக்கு, t ஃபார் டான்ஜென்ஷியல் ஃப்ளோ.
பெல்டான்ல இருக்க T வந்து எதை குறிக்குதுன்னா டான்ஜென்ஷியல் ஃப்ளோ. Yes, sir. அடுத்தது A model of the hydraulic turbine is tested at the head of 1/4 of that water, which the full-scale turbine works. The diameter of the model is half of that of the full-scale turbine. If n is the RPM of the full-scale turbine, then RPM of the model will be. ஸோ மாடலுக்கு வந்து என்ன அப்படின்னா h ஸ்கொயர் h ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் d ஸ்கொயர் இல்லையா? ஸோ வந்து ரூட் ஆஃப் h இந்த d ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் விட்டா மாடல் பை ப்ரோட்டோடைப் அது போட்டோம்னா இப்போ n ஆஃப் மாடல் ஈக்குவல் டு n ஆஃப் ப்ரோட்டோடைப் d ஆஃப் ப்ரோட்டோடைப் பை d ஆஃப் மாடல். இது வந்து h ஆஃப் மாடல் பை h ஆஃப் ப்ரோட்டோடைப் வரும். ஸோ இது ப்ரோட்டோடைப் வந்து மாடலோட ப்ரோட்டோடைப் வந்து மாடல் வந்து ப்ரோட்டோடைப்போட ஆஃப்னுட்டாங்க. அப்போ அடிச்சா 2 வரும். இது வந்து மாடல் வந்து 1/4ன்ட்டாங்க. அப்போ இங்க 1/4. அப்போ அடிச்சா ரிமைன் சேம். ஓகே, இதுதான் இது என்னன்னா h ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் d ஸ்கொயர் ஃபார்முலா தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி, h ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் d ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் h ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h ப்ரொபோர்ஷனல் டு nd. Yes, sir. சரியா, அது நோட் பண்ணிக்கலாம். h ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் d ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் h ப்ரொபோர்ஷனல் டு nd. அப்ப ரூட் ஆஃப் h பை nd ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போட்டு இந்த ஃபார்முலா போட்டு இது கொண்டு வந்திருக்காங்க. இது சூப்பரான கொஸ்டின். Okay, sir. சிம்பிளாவும் இருக்கும், ஆனா வந்து கொஞ்சம் மூளையும் வேலை செய்யணும். ஆயிலர் ஈக்குவேஷன் எதை பத்தி பேசுது அப்படின்றாங்க. ஆயிலர் ஈக்குவேஷன் ஆஃப் வாட்டர் டர்பைன் வந்து எங்க இருந்து உருவாக்கப்பட்டதுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். மொமெண்டம்னா என்ன? Mass into velocity. ஆங்குலர் மொமெண்டம்னா mv or including radius. அவ்வளவுதான். வந்து டார்க்கு வந்து ஆங்குலர் ஃபோர்ஸ்னு அர்த்தம். சரியா, ஃபோர்ஸ்னா F, டார்க்னா R இன்டு F. சரியா, மொமெண்டம்னா mv, ஆங்குலர் மொமெண்ட்னா R இன்டு mv. சரி, சூப்பர். அடுத்தது பெல்டான் வீல். A Pelton wheel is நமக்கு தெரியும் டான்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன் தெரியும். இங்க எதுவுமே ஆப்ஷன் இல்ல, சோ நோ ஆப்ஷன் இஸ் given. பெல்டான் ஆல்ரெடி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இட் இஸ் a tangential flow turbine. yes, sir. ஓகே, அடுத்தது மேட்ச். Pelton wheel வந்து low discharge high head, sir. ஓகே, low discharge high head, very good. Francis turbine. Medium discharge medium head, sir. Kaplan turbine. High discharge low head, sir. Very good. அடுத்தது Runaway speed of a Pelton wheel means அப்படின்னா நோ லோட் ஸ்பீட். ரன்அவே ஸ்பீட்னா நோ லோட் ஸ்பீட் வித் நோ கவர்னர் அர்த்தம். The maximum unsafe speed of runner due to sudden decrease in load of turbine. So வந்து is called runaway speed. Maximum unsafe speed. Runaway speed na maximum unsafe speed. யாரோட இதுனா அன்ன்றது வந்து ரன்ல இருக்கு. சரி, ரன்ல வந்து ஆர் எடுத்து பாத்தீங்கன்னா ரன் ஆர் அடிச்சிட்டீங்கன்னா அன் un. அதான் யூஎன் தான். அது யூஎன் ஃபார் அன்சேஃப் ஸ்பீட். யாரோட அன்சேஃப் ஸ்பீடு? ஆர் ஃபார் ரன்னர். The maximum unsafe speed of a runner without governor control due to sudden decrease in load of the turbine. சரியா, due to sudden decrease in load of turbine. இவங்க இன்டர்வியூ கேக்குறாங்க. இன்டர்வியூல கேட்கும்போது it is the maximum unsafe speed of the runner without governor control due to sudden decrease in load of turbine. அடுத்த டிராஃப்ட் டியூப் பத்தி கேக்குறாங்க. டிராஃப்ட் டியூப் பத்தி என்ன கேக்குறாங்க? Draft tube is used in reaction turbine, sir. Very good. Number of jet in Pelton wheel கேக்குறாங்க. Yes, sir. அப்ப n if number of jet in the Pelton wheel in n அந்த specific speed என்ன ஆகும்னா specific speed is proportional to square root of n. Yes, sir. Number of jet வந்து யூஸ் பண்ணா இது square root of n. சரியா? Okay, sir. அடுத்தது 64. Francis and Kaplan turbine fall under the category of reaction turbine, sir. Very good. அடுத்தது High head hydropower plant uses
high head na Pelton turbine, sir. Very good. அடுத்தது. Turbine is a machine which converts hydraulic energy into mechanical energy, sir. Very good. அடுத்தது. Consider the following statement with respect to Kaplan turbine. It's a reaction turbine. It's not an impulsion turbine. It has adjustable plate. So 1 and 3 are correct, sir. Very good. Very good. அப்புறம் 68. The lead house due to friction for the flow of water through penstock can be minimized by பண்ணணும் அப்படின்னா வந்து இன்க்ரீசிங் த டயமீட்டர் ஆஃப் பென்ஸ்டாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படின்றத ஃபார்முலா வச்சு நம்ம சொல்றேன் உனக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து ஹெட் லாஸ் வந்து நான் மினிமைஸ் பண்ணணும்னா லென்த்தை வந்து டயமீட்டரை வந்து நான் பெருசு பண்ணணும். சரிங்களா? சூப்பரான செஷன். எல்லா கொஸ்டினும் வந்து சூப்பரா அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஸோ லேர்னிங் கர்வ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆரம்பத்துல இருந்ததை விட இப்போ சபரினா ஒரு லெவல் வந்து லேர்னிங் கர்வ் இம்ப்ரூவ் ஆயிடும். ரிலாக்ஸா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நல்லா கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சேம் மூமெண்டம் வந்து த்ரூ அவுட் த ஜேர்னி வரணும். சரியா? ஸோ யுவர் போஸ்டிங் இஸ் த பை ப்ராடக்ட். த ரியல் திங் இஸ் லேர்னிங் இஸ் த ரியல் திங். சரியா? ஆல் தி பெஸ்ட். ஸோ மறுபடியும் ஒரு செஷன்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. Okay, sir. ஒரு 10 minutes break. Okay, sir. Thank you.